கோபம் வந்தது. தான் வாழ்க்கைய பீஷ்மர் தான் சீரழிச்சாருன்னு குற்றம் சாட்டினாங்க. அவங்க பீஷ்மர் கிட்ட, உங்களுக்கு என்ன திருமணம் செஞ்சுக்கிற எண்ணம் இல்லைன்னா சுயம்வரத்திலிருந்து எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு காரணம் கேட்டாங்க. தனக்கு ஏற்பட்ட எல்லா துயரங்களுக்கும் அவர்தான் காரணம்னு கத்துனாங்க. பீஷ்மருக்கு தண்டனை தர வரைக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொன்னாங்க. மிக மகிழ்ச்சியை தந்தது. துர்வாசா கிளம்புறதுக்கான நேரம் வந்தப்போ அவரு குந்திக்கு ஒரு பரிசு தந்தாரு. அவரோட காதுல ஒரு மந்திரத்தை சொன்னாரு. அப்பாவியான குந்தி இந்த மந்திரம் என்ன செய்யும்னு கேட்டப்போ அவர் விரும்பின எந்த கடவுளை வேணும்னாலும் கூப்பிடுற சக்தி இதுக்கு இருக்குன்னு மட்டும் சொன்னாரு. தெளிவா புரியும். அதனால நம்ம கதைய ஹஸ்தினாபுரத்தோட அரசரான சாந்தனு கங்கை நதிக்கரையில நின்னுகிட்டு இருந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ நதி கடவுளான கங்காவோட அழகுல மயங்கி தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டாரு. கங்கா சம்மதம் தெரிவிச்சாலும் என்னைக்கும் தன்னோட முடிவுகளை பத்தி எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிற சத்தியத்தையும் அவர்கிட்ட வாங்கினாங்க. காதல் மயக்கத்துல அரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க.